குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஜூலை மாதம் 16ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆனி மாதம் 32ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6 மணிக்கு. இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 16/7/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 16/7/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக மனதில் இருந்து வந்த கவலைகள் என்று குறையும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தரும். கடன் பிரச்சனைகள் ஒரு கட்டுக்குள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு இன்று கிடைக்கும். உலகெங்கும் வாழ ரிஸ்பா ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். ஆன்மீக பிரார்த்தனைகள் நிறைவேற்றி வைப்பீங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை இன்று குறையும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் கவலைப்படாமல் தன்னுடைய வேலைகளை துரிதமாக செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டிகள் குறையும். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. கடன் பிரச்சனைகள் ஒரு கட்டுக்குள் வரும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். ஆன்மீக பயணங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே இன்றைய நல்ல நடைபெறும். சமுதாய பணிகளில் இருப்பவர்களுக்கு சொல்வாக்கு அனைத்துமே இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட காரியங்கள், நினைத்த காரியங்கள் எல்லாமே தடை இல்லாமல் நடைபெறக்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வீடுகள் வாங்குவது, வீடு மாற்றம், இடம் மாற்றம், வேலை மாற்றம் எல்லாமே நடைபெறும். வெளிநாடு வெளியூரில் வருகின்ற செய்திகள் மகிழ்ச்சியை தரும். குழந்தைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை அகலும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக திருமண வரன் அமையலாம். கண்டிப்பாக திருமண வரன் அமையும். திருமண பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி வைப்பீங்க. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உற்றார் உறவினருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதி அளிக்கும் போது மட்டும் கொஞ்சம் சிந்தித்து அளிங்க. கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. கடன் சுமை ஒரு கட்டுக்குள் வரும். எதிர்கால சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு வெற்றியை தரும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். நீண்ட நாளாக மனதை வாட்டி வந்த கவலைகள் பிரச்சனைகள் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வரும்.
அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதிற்குள்ள ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அடுத்தவருடைய விருப்பங்களை அறிந்து அவருடைய தேவைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தில் அனைவரிடமே அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. போட்டிகளை சமாளிப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளருடைய அறிமுகம் உங்கள் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த கனவுகள் பலிக்கும். எதிர்பார்த்த நிகழ்ச்சிகள் சுபமாக முடியும். நீண்ட காலமாக திருமண வரன் அமையல திருமண வரன் அமையும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் மறைந்து ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு வெற்றியை தரும். சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள். மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அகலும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட பணிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இன்றைக்கி நடக்கும். உங்களோட முயற்சி எல்லாமே செயல் வடிவம் ஆகும். இறைவன் மீது பக்தியை அதிகமாக செலுத்துவீர்கள். ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சமுதாய பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள் அதிகரிக்கும். அதே போல் நண்பர்களையும் உற்றார் உறவினர்களையும் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பதால் உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அரசு வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்டகால பிரச்சனை இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடு வெளியூர் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இருக்கின்ற வேலையில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திங்க. அதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். எதையுமே திட்டமிட்டு செய்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு இருந்தால் அந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய மிக நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உடன் பிறந்தவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தாய் வழி தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே சமயத்தில் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடியும். நண்பர்கள் உங்களுக்கு துணை புரிவாங்க. வெளிநாடு வெளியூர் செல்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். வியாபார நிமித்தமாக நீங்கள் வெளிநாடு சென்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதே போல் வாக்குறுதி கொடுக்கும்போது கொஞ்சம் சிந்தித்து செல்வது மிகவும் நல்லது. கடன் சுமை கட்டுக்குள் வரும். உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்பு, அடுத்தவர்கள் பற்றி புரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். உயர் அதிகாரிகள் மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இந்த நாள் மிக சிறப்பாக இருக்கும். தன்னை பற்றிய ரகசியங்களை தயவுசெய்து அடுத்தவர்களிடம் பகிர வேண்டாம். அதே மாதிரி ஒருத்தர் பற்றி ஒருத்தர்கிட்ட விமர்சனங்கள் பண்ணாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது மிகவும் சிறப்பு. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரித்தாலும் உங்கள் தொழிலுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதே சமயத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாக இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துக்கொள்ளும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவர்களிடம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும்.
நாங்கள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறப்பாக பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இந்த நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு வெற்றி நாளாக, இனிய நாளாக, மனமகிழ்ச்சி மிக்க நாளாக மாற எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.